இந்த நட்சத்திரத்துக்கு பண்ண மட்டும் தான் நம்ம பேசியிருக்கிறோம். துல்லியமாக அது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கணுன்னா திரிஸ்புடம் போடுங்க. எந்த நட்சத்திர பாதத்தில் விழுது கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திர அதிபதி திசாபத்திகள் நடந்தாலோ அந்த வீட்டு அதிபதி திசாபத்திகள் அந்த வீடு எங்கே விழுந்துக்குது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. நம்ம ஜாதகம் கரெக்டாக இருந்தால் புள்ளி கரெக்டாக இருந்துச்சுன்னா பலன் கரெக்ட். அதில் இந்த இடத்துல முதல் முறையாக பேசக்கூடிய ஐயா ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ராஜ ஐயா அவர்கள் ஒரு 10 நிமிடம் மாந்தியின் சிறப்புகளை பற்றி பேசணும்னு சொல்கிறாரு. பல சூட்சமங்கள் வச்சுருக்காரு. அதனால் மாந்தியின் சிறப்புகள் தலைப்பில் ஐயாவை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாங்கய்யா. எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஒரு மீட்டிங் வரணும், இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் எல்லா வல்ல எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் இங்கே கற்றுக்கிட்ட எல்லா குருமார்களுக்கும் குருவர்கள் இல்லாமல் திருவருள் நடக்காது. அதனால் நான் சாமிகளெல்லாம் கும்பிட்றதை விட குருவை நினைக்காம குரு பொருள் வாங்காமல் நான் ஜோதிடம் சொல்கிறதில்ல, ஜோதிடத்தை பற்றி பேசுகிறதில்ல. இது என் குரு கற்றுக் கொடுத்தது. அதனால் அனைத்து குருமார்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த குரு அவர்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த குரு அவர்களுக்கும் முதற்கண் நன்றி. அவங்களுக்கு வணங்கி என்னுடைய முதல் உரை இங்கே ஆரம்பிக்கிறேன். நான் நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. நிறைய பன்முக கலைஞர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க இல்லை யாரும் இல்லை. அதில் போன தடவை மீட்டிங்கில் கூட ஜெயலலிதா மேடம் அவங்க இந்த மாந்தி பற்றி சூப்பராக பேசினாங்க. இதுக்கு முன்னாடி நான் இன்னொருத்தர் கூட பேசினார், ஸ்ரீராம் வாஸ்து பற்றி இதெல்லாம் பேசினாங்க. மேடம் கூட ஒரு தடவை மாந்தியும் வாஸ்து பற்றி நல்லா பேசினாங்க. ஆனால் அப்போல்லாம் நான் இவங்க நல்லா பேசுறது வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப டீப்பாக நம்ம மாந்தியத்தில் இது பண்ணோம், இந்த நட்சத்திரத்துக்கு பண்ண மட்டும் தான் நம்ம பேசியிருக்கிறோம். துல்லியமாக அது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கணுன்னா திரிஸ்புடம் போடுங்க. திரிஸ்புடம் போட்டால் அந்த திரிஸ்புடம் எந்த வீட்டில் விழுதோ 100% வேலை செய்யும். அதை வச்சு நம்ம தப்பிச்சிக்கலாம், நிறைய விஷயத்தில் தப்பிச்சிக்கலாம். இது உங்களுக்கு போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடியவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத திரிஸ்புடம் போட்டிங்களா ஃபிங்கர் டிப்பில் இப்படி நூல் கணக்கில் சொல்லிடலாம். திரிஸ்புடம் போடுறதுனா இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பழைய காலம் இருக்கிட்டே இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் தான் வச்சுருக்கோம். அந்த கம்ப்யூட்டருக்குனால லக்னஸ்புடம், ரெண்டாவது சந்திரஸ்புடம், மூணாவது மாந்திஸ்புடம். அந்த 3 ஸ்புடத்தையும் போட்டு கூட்டுங்க. கூட்டும்போது 360க்கு மேலே வந்தால் 360 கழிச்சிருங்க. அந்த 360 கழித்து மீதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 700க்கு மேலே வந்துடுச்சு. 2 தடவை 360 கழிங்க. அதை கழித்து வர்றதை உங்களுக்கு டிகிரி பற்றி தெரியும். நம்ம காலபுருஷத்துலேருந்து எத்தனை டிகிரி எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுன்னா எந்த வீட்டில் விழுது, எந்த நட்சத்திர பாதத்தில் விழுது கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. இதுதான் திரிஸ்புடம் போடுற மெத்தடு. இந்த திரிஸ்புடம் விழுகிற இடம் கரெக்டாக வேலை செய்யும். அந்த நட்சத்திர அதிபதி திசாபத்திகள் நடந்தாலோ அந்த வீட்டு அதிபதி திசாபத்திகள் அந்த வீடு எங்கே விழுந்துக்குது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. நம்ம ஜாதகம் கரெக்டாக இருந்தால் புள்ளி கரெக்டாக இருந்துச்சுன்னா பலன் கரெக்ட். இதுதான் மாந்தியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் உருட்டி பரட்டிகிட்டே இருக்கக்கூடாது, ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதில் ஒரு மனிதனுக்கு இந்த 12 பாகங்கள் திரிஸ்புடத்தையும் போடலாம். லக்ன பாவத்தில் திரிஸ்புடம் விழுந்துருது. போடும்போது உங்கள் லக்னம் எங்கே உள்ளதோ அங்கே போய் திரிஸ்புடம் விழுந்துருது. அங்கே இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா ஆயுள் பயம் ஏற்படும். அல்லது வண்டியில் போகிறோம், வாகனத்துக்கு போகிறோம், தலையில் அடிப்படுறது, இதெல்லாம் லக்னஸ்புடத்தில் திரிஸ்புட லக்னத்தில் அது நடக்கும். நிறைய பேர் அப்பா அம்மா கிட்ட பிரிஞ்சு வாழ்கிறது.
நம்ம லக்னம் கெட்டு போயிருக்குல்ல. அப்போ நம்ம பேரண்ட்ஸோட எப்படி சேர்ந்துருப்போம்? ஏன் அப்பா அம்மா விட்டு அந்த பையன் பிரிஞ்சு போயிட்டான், பிரிஞ்சு போயிடுவான் அப்படின்னா லக்ன சிறுபடுத்த வச்சு அவங்களுக்கு பலன் சொல்லிடலாம். இது கம்மியாக தான் சொல்கிறேன், நிறையா சொல்லலாம், போதும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல திரிசு போட விழுது. இஎன்டி ப்ராப்ளம் கன்ஃபார்ம். பல்லு, கண், மூக்கு போன்ற உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். நிறைய பேர் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு இருக்கிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வாழ்கிறாங்கல்ல, தனியாக போய் இருக்கிறது, தனியாக போய் வாழ்கிறது. அது இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல 2 குடையினோட 8 குடையும் சேர்ந்து மாந்தி 3 சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தால் எவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட இருந்து சேர்ந்து வாழ் பிடிக்காது. கல்யாணம் ஆகாதையே தனியாக வீடு பார்த்து குடியிருப்பான். ஏன்னாலும் கேட்க முடியாது. 2ஆம் இடம் திரிச்சு போட இது இவ்வளோ வேலை செய்யும். ஏன் அந்த பொண்ணு போச்சு? வசதி வாய்ப்பு, பங்களா, கார் அவங்ககிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது, அவ்வளோ இருக்கும். அப்புறோட சேர்ந்துருக்கு பிடிக்காது. ஆமாம். அப்போ என்ன பண்ணும்? சூட்சமாக அந்த பொண்ணு வெளிப்படையத்துக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அது இல்லைன்னு அங்கே போயிடல. அப்போ நம்ம அப்பா அம்மா விட்டு வெளியே போகுது, அங்கே குடும்பம் அமைகிறது தடுக்கும். ஏன்னா 8 குடைவன் மாந்தி பாதகாதிபதியெல்லாம் சேர்ந்துட்டா குடும்பத்தை கந்தரவாளம் பண்ணிடும். அது பொண்ணாக இருந்தால் பாவம் அந்த பொண்ணு. ஆனால் அப்பா அம்மா அந்த பிள்ளையை திட்டுவாங்க, புள்ள சரியில்லை, புள்ள சரியில்லை. எப்படி சொல்கிறீங்க? டிஎன்ஏ நீங்கள் தானே குழந்தைய பெற்றீங்க. அப்பன் ஜாதத்தை செக் பண்ணுங்கள். எந்த ஜாதகம் வந்தாலும் புள்ள ஜாதத்தில் பிரச்சனைகள் வந்தால் அவங்க அப்பா ஜாதத்தை வாங்கி கம்பேர் பண்ணுங்கள், டிஎன்ஏ கம்பேர் பண்ணுங்கள். அவங்க அப்பாவுக்கு குரு கெட்டு போய் இருந்தால், குரு இந்த மாதிரி சிக்கலான இடத்துல மாட்டிக்கிட்டா, தியாஜி பார்த்தாலும் குரு மாட்டிக்கிச்சு, எவ்வளோ நல்லா படித்து நல்லா உயர்வாக வந்தாலும் பையனை பாதிச்சிடும், பொண்ணை பாதிக்கிறது நடந்தே தீரும். படிச்சிருப்பான், பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பான், லைஃப் செட்டில் ஆகாது. காரணம் அப்பனுக்கு குரு, புத்திரகாரன் குரு. அந்த மாதிரி தியாகி நட்சத்திரம் மாட்டினா இது நடக்கும். அதிலும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அதை தான் தேடணும். ஓகேங்களா? 3ஆம் வீடு இங்கே திரிச்சு படம் விழுந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தால் வீரி குறைவு, பெண்ணாக இருந்தால் ஃபீலிங் வராது. பொண்ணு ஆசை இருக்கணும்ல, பொண்ணுக்கு ஃபீலிங் வந்தால் தானே பாவம் புருஷன் கட்டி வைக்க முடியும். புருஷன் கட்டினாலும் புருஷன் கட்டியும் நெருங்கி படுக்காது, பண்ணாது. பிள்ளை திட்டக்கூடாது. என்ன பிரச்சனை? 3ஆம் இடத்துல சிரிச்சு படம் ஃபீலிங் வராது. அந்த பொண்ணு போய் ஆம்பளையோட படுக்க வைக்க முடியாது. ஓகேவா? ரைட். 4ஆம் இடத்துல சிரிச்சு படம் விழுந்தால், 4 சுக்கரம் விழுந்தால் ஆண் ஜாதகருக்கு பெண் சுகம் இருக்காது. செவ்வாய் இருந்தால் பெண்ணிற்கு ஆண் சுகம் இருக்காது. 4ஆம் இடத்துல தாயின் அரவணைப்பு இருக்காது. பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்காது. குழந்தை பெற்றுருவாங்க, தாய்ப்பால் இருக்காது. ஏயா தாய்ப்பால் இல்லை? இதுதான் காரணம். ரைட். அதுக்கப்புறம் 5ஆம் வீடு திரிச்சு படம் இருந்தால் பலருக்கு குழந்தை இருப்பதில்லை. இன்றைக்கி ஜாதகம் பார்ப்பீங்க, கிரகத்தை பார்ப்பீங்க, மாற்றி ஜாதகம், புத்திரதோஷ பரிகை எது செஞ்சாலும் குழந்தை இருக்காது. ஏன்னு இதுதான் காரணம். அப்படி குழந்தை இருந்தால் உறவை இழந்து விடுகிறது. அப்படி மீறி குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பா அம்மாவெல்லாம் உறவு வந்து எங்கேயாவது போய் வேறு பக்கம் செட்டில் ஆகுது இல்லைங்களா? அதெல்லாம் இதுதான். பூர்வீக சொத்தில் பிரச்சனை ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு எல்லோரும் தெரிஞ்சுக்காங்க. 5ஆம் இடமோ 12ஆம் இடமோ கெடவே கூடாது. கேட்டால் கட்டாயம் மனமாயாது. நாம்ளே இருக்கிறோம், நம்ம இவ்வளோ திறமையாக ஜாதகம் பார்க்க நினச்சிட்ருப்போம். நமக்கு 5-12 கெட்டிருந்தால் ஜாதகம் சொல்கிறவங்க நம்ம நல்லா இருப்போம். அமாவாசை பண்ணி தூங்க மாட்டோம். ஏயா தூக்கல யாருக்கும் தெரியாது. அப்போ தனுசு லக்னம் 5-12 குடையவன் செவ்வாய் பிறக்கும் போது நேசமாயிடுறான். ராசி இல்லை, நவாம்சம் எங்கே நேசமாயிடுறான். அந்த செவ்வாய் திசை வருது, அழகாக அவனுக்கு மென்டல் ஆகிடும். அதே இது மிதுன லக்னம் 5-12 குடை சுக்கர நேசம். சுக்கரத்தை சுக்கரை பற்றி வரும்போது மென்டல் ஆகிடும்.
இதை பேரண்ட்ஸோ ஜோசியர்கள் ரொம்ப விழிப்போட அப்பா அம்மாவுக்கு தெரியாது. என் பையன் கோல்டு மெடலிஸ்ட், எம்எஸ் அமெரிக்காவில் படித்தான், அங்கே நம்பர் 1 அவன் தான் கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் வீட்டுக்கு வந்த பின்னாடி தூங்க மாட்டான், ட்ரெஸ் பண்ணிக்குவான், குளிப்பான், ஜம்முன்னு சாப்பிடுவான், தூங்கவே மாட்டான் ராத்திரி பகல். அப்போ 5-12 கொண்டு கெட்டு போய்ட்டு எப்படி அவன் தூங்குவான்? மென்டல் ஆகிட்டான். அதான் 5ஆம் இடம் திருச்சி படம் விழும்போதே நீங்கள் உஷாராக 5 வாட்ச் பண்ணிடணும். இது நம்மளுடைய வேலை. நம்ம தான் தெய்வஜர்கள். தெய்வஜன் என்ன? தெய்வத்தின் தூதுவர்கள் ஜோசியர்கள்லாம். கடவுள் சொல்லாது. கடவுள் என்ன அவனுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெய்வஜனராகிய ஜோதிடர்கள் தெய்வத்தின் சார்பாக மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறோம், உரைக்கிறோம். நாம் யாருங்கிறது முதல் தெய்வஜர்கள்னா ஜோசியருக்கு உண்டான பட்டம் தெய்வஜர்கள், கடவுளுடைய தூதுவர்கள். ஒரே வார்த்தை. யாராலும் எங்கெங்கே தூக்கிட்டு திரிகிறான். உங்ககிட்ட கொண்டாந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சொல்கிறீங்கள, காப்பாற்ற வழி சொல்கிறீங்களா, யாரால முடியும்? அதனால் தெய்வ தூதுவர்கள் ஜோசியர்கள்லாம். வேணா அதே மாதிரி 12 மாந்திருக்கும். ஒரு பொண்ணுக்கு 12 மாந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு பொண்ணை வச்சுக்கலாம். 12 மாந்தி, 12 ராகு. 12 கூடையவனு ராகு மாந்தியோடு சேர்ந்துட்டான். சனியும் பார்க்குறான், செவ்வாயும் பார்க்குறான். 100% அந்த பொண்ணு மென்டலாக ரோடாக சுற்றாது, வீட்டிலே இருக்கும், சாப்பாடாச்சும் எல்லாம் செய்யும், தூக்கம் வராது, தானே பேசிகிட்டு இருக்கும், பிரச்சனை பண்ணிட்டு சரியாக குளிக்காது. அது மென்டல் தான். இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, சைக்காலஜிஸ்ட் கூப்பிட்டு போவாங்க. எந்த சைக்காலஜி எந்த டாக்டர் காப்பாற்ற முடியாது. அதுக்கு ஒரே தீர்வு ஜோசியர் தான். ஜோசியரால் எதனால் வந்துச்சு குடும்ப சாபம்? அவங்க அப்பன் ஜாதகம் தாத்தன் ஜாதகம் பெரட்டுங்க. எங்கேருந்து வந்துச்சு உங்களால் சொல்ல முடியும். அதுக்குண்டான பலன் சொல்லுங்கள். 100% சக்ஸஸ். எந்த டாக்டர் எந்த சைக்காலஜிஸ்டில் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால் தான் முடியும். அதே மாதிரி 6ஆம் இடம், இது ஒரு நல்ல இடம். இது திருச்சிப்படம் இருக்கிறதே நல்ல இடம் தான். அங்கே இருக்கிறவங்க மேக்சிமம் சித்தா மெடிக்கலுக்கு போயிடணும். கொடி கட்டி பறப்பாங்க, புகழும் பேர் ஆலையும். அவங்களுக்கு எதிரியே கிடையாது. உங்களை யார் எதிராக நினைக்கிறோம் அவங்க க்ளோஸ். மெடிக்கல் சித்தா மெடிசனுக்கு போங்க, இந்த இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகாதீங்க. அதான் திரிஷ்படம் 6ஆம் இடத்துக்கு வருது. எதிரிகள்லாம் ஜெயிச்சிடும். நோய்களுக்கு தீர்க்கிற ஒரு சித்தா மருத்துவர் தான் அவ்வளோ பேருக்கு நோய் தீர்த்து பேருமுகலும் வாங்குவோம். அவ்வளோ பிரச்சனை தீர்க்கிறது அவளை கூட்டிகிட்டு பண்ண நம்ம காரியம் ஆகிடும். 6ஆம் இட திரிஷ்படம் சூப்பர். அதனால் ஜாதகர் நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் இருக்கும் யாருக்காவது ஒரு ஊனம் இருக்கும். 6ல் திருப்படம் தான் சொந்தத்தில் அண்ணன் தம்பி யாராவது ஒரு காலு கை ஏதாவது ஊனம் இருக்கும். இருந்துச்சுன்னா 6வது திருப்படம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அவங்கள வச்சு எல்லா காரியம் முடிச்சிடலாம். சித்த மருத்துவராக இருந்தாக்கா 6ல் திரிஷ்படம் வந்து பேருமுகல் அவ்வளோ அருமையாக வாங்குவாங்க. 7ஆம் இடத்துல திரிஷ்படம். திருமண தடை ஏற்படுகிறது. திருமணமே இல்லாத அமைப்பு. பரவாயில்ல, பொருத்தமில்லாத நபர்களுடன் வாழ தயாராகி விடுகிறார்கள். 7ஆம் இட திரிஷ்படம் பொண்டாட்டி இருந்தாலும் சரி, புருஷன் இருந்தாலும் சரி, அவங்கள தொல்லை கொடுக்குற ஒரே விஷயம், ஏற்கனவே ஒரு பையன் பொண்டாட்டியால் இருந்துடணும், இன்னொருக்கிட்ட வாழாத வந்து பொண்டாட்டி இருக்கும்ல, அவளை கூட்டி அந்த வச்சு லைஃப் நடத்தான். அதை கட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பெண்ணாக இருந்தால் புருஷனோட இருந்தால் கூட புருஷனை விட்டுட்டு இந்த பொண்டாட்டியால் விட்டுட்டு திரி வரலாம், அவங்ககிட்ட போய் மாட்டோம் அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கு பிரச்சனை. முதைய நல்லா இருந்திருக்கலாம், இப்படி போய் அந்த பிள்ளை மாட்டிக்கிச்சு. இதுக்கு 7ஆம் இட திரிஷ்படம் அவ்வளோ முக்கியம். கல்யாண விஷயத்தில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைஃப்பை கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஏமாந்துடக்கூடாது. அதே 8ஆம் இடம், இது ஒரு சிக்கலான இடம். அதாவது 8ஆம் இடத்துலையும் 8 கோடியும் சேர்ந்துருந்தா துர்மரணம் வரும். அதே மாதிரி திருமணமாகி பிரிந்து விடுகிறார்கள். புருஷனும் பொண்டாட்டி ஒரே ஊரில் இருக்க மாட்டாங்க. 8ஆம் இடத்துல திரிஷ்படம் இருந்தால் ஒரே வீட்டில் இருக்க மாட்டாங்க புருஷன் பொண்டாட்டி. இது 8ஆம் இடத்துல திருமணம் கல்யாணம் பண்ணிச்சா புருஷன் ஒரு ஊர்லையும் பொண்டாட்டி ஊரில் இருக்கிறாங்களா, அதெல்லாம் விதான். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் தனிமையில் வாழ்வார்கள். 8ஆம் இடத்துக்கு திரிஷ்படம் இருந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா விட்டு பிள்ளைங்க, அண்ணன் விட்டு பிள்ளைங்க, புருஷன் இல்லாமல் தனியாக இருக்கிறாங்களா, புருஷன் கட்டி பிரிஞ்சு வந்துட்டாங்க, தனிமையில் இருக்கிறாங்களா, 100% நடக்கும்.
9ஆம் இடம் திரிஸ்புடம். இது தந்தையை பாதிக்கும். பாக்கியம் புண்ணியம் செயல்படாது. எந்த பாக்கியம் இருந்தாலும் எந்த புண்ணியம் இருந்தாலும் செயல்படாது. நம்ம 9ஆம் இடம் நல்லா இருக்குது, இந்த பரிகாரம் போய் செய்யுங்க 9ஆம் இடம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. 9ல் திரிஸ்புடம் இருந்தால் எதுவுமே வேலை செய்யாது. நாம் செய்கிற புண்ணியங்கள் எதுவும் வேலை செய்யாது. பெரியோர்கள் நம்பி காத்திருக்கும் போது திருமண தடைப்படுகிறது. இதில் என்ன பண்ணால் தப்பாக நினைக்காதீங்க. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்பா அம்மா மீறிட்டு போகக்கூடாதுன்னா கல்யாணமே நடக்காது. 9ஆம் திரிஸ்புடம். ஏன்னா அப்பா சிரமே கெட்டு போய் திரிஸ்புடத்தில். அப்போ இந்த பொண்ணு ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்க சொல்கிறாங்க ஒரு கல்யாணம், அப்பா அம்மா போய் முன்னன்னு பொண்ணை கேட்காம ஃப்ரெண்டுங்க அவங்க பார்த்து இதுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா நாம் தப்பிச்சிக்கலாம். அப்படிலாம் அந்த பொண்ணை கல்யாணம் தேடிக்கும். இதெல்லாம் அப்பாவோ அம்மாவோ இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து முன்னன்னு கல்யாணம் பண்ணக்கூடாது. அது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல திரிஸ்புடம் இருந்தால் தொழில் வளர்ச்சி இருக்காது, தொழிலில் நஷ்டம் வரும், அவன் இன்வெஸ்ட் பண்ணுற காசெல்லாம் லாஸ் ஆகிடும். அதுவும் 12ஆம் இடத்துல சந்திரன் மாந்தி இருந்து 10ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா எத்தனை கோடி போட்டாலும் நஷ்டம் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் காசு கொண்டு போய் போடுவாங்க, தொழில் செய்வாங்க, மறுபடியும் நஷ்டம் ஆகும். கர்மா ரொம்ப ஜாக்கிரதையாக கர்மா ஒன்று ஊற்றணும். ரைட். 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல திருச்சி இருந்தால் நீங்கள் தொழில் செய்கிறீங்க, லாபம் ஒரு லாபமே வராது, லாபமெல்லாம் தடைப்பட்டுரும். கண்மூடித்தனமாக நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்டம் நம்பி இருக்கிறதெல்லாம் தோற்றுருவோம். அதனால நம்ம அதிர்ஷ்டம் வரும், நம்ம அப்படி சம்பாதிக்கலாம், இது போச்சு அடுத்து சம்பாதிக்கலாம், அந்த முயற்சி பண்ணி ஏழையே ஆயிடுறாங்களே. முதல் ஒரு சார் சொன்னார், என்கிட்ட தொழில் செஞ்சவர் லாஸ் ஆகிட்டே இருந்தார், அப்புறம் மறுபடியும் இது மாதிரி செய்ய சொன்னிட்டு. இதெல்லாம் நடக்கும். 12ஆம் இடத்தில் இது மாதிரி திரிஸ்புடம் இருந்தால் மோட்சத்திற்கு சிறப்பான வழி கிடைக்கும். அதே மாதிரி சுப விரயங்கள் அதிகமாகும். சுப விரயம் காசு வந்து நிலமாக வாங்கி போடலாம், ஏதாவது சொத்தாக வாங்கி போடலாம், பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வீடு வாங்கலாம், இப்படி போயிடணும். நீங்கள் அதெல்லாம் முடியாதுன்னு உட்காந்துருந்தா வேறு ஏதாவது தேவையில்லாத செலவு வந்து வீணாக போயிடும். காசை காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கணும். 12ஆம் பாவத்தில் ஸ்புடம் விழுந்து நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் 6, 8, 12ஆக இருந்து விட்டால் துயரங்களை சந்திக்கிறார்கள். 12ஆம் திரிஸ்புடம் விழுந்து 6, 8, 12 அந்த வீட்டு அதிபதியோ நட்சத்திர அதிபதியோ 6, 8, 12 போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நிறைய துயரங்கள் வரும். இவங்களுக்கு மட்டும் என்கிட்ட சொல்லி வச்சு வருமா அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான். இதுக்கு அதுக்குண்டான பரிகாரங்கள் இருக்குது, அதை அடுத்தர பேசிக்கலாம். நம்ம குருநாதர் இருக்காரு, அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். அடுத்தர பேசும்போது அதை பேச சொல்லலாம். சரிங்களா? ரைட். இதுதான் 12 வீட்டில் திரிஸ்புடம் விழுற விஷயங்கள். அதனால் இது எல்லாத்தையும் ஜோதிடத்தை கண்டுபிடிக்க முடியாது, பிரசன்ன மார்க்கத்துக்கு போகணும். இது ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி பிரசன்ன மார்க்கம் தான். பிரசன்ன மார்க்கத்துக்கு போய் ஒவ்வொன்றுக்கும் உண்டான விஷயங்களை பிரசன்னத்தில் போட்டு 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 இதெல்லாம் ஜெயிக்கும். வேறு ஜோதிடத்தில் பலன் சொல்கிறோம்ல, ஜெயிக்காது. இந்த திரிஸ்புடம் வந்து நீங்கள் மாந்தியை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம். இந்த திரிஸ்புடம் உள்ள ஒரு சொல்கிற வேலையை யாராலையும் பார்க்க முடியாது. அதனால் சரி, எல்லோரும் போன வாரம் அவங்க நடத்துனாங்க, அது ஒவ்வொருத்தரும் நடத்து நான் கண்ணு கருத்துமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இல்லாத விஷயம் இவ்வளோ சிக்கலான விஷயத்தை மக்களுக்கு சொல்லுவோம், அதிலேருந்து ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ரைட். அவர் கொடுத்த நேரம் அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. அடுத்த வேறு எதுனாலும் பேசிக்கலாம். தேங்க்யூ. மிக அற்புதமான முறையில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வச்ச ஐயா ராஜ் ஐயா அவர்களுக்கு